ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இப்படி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் சாதா ப்ளவுஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். போன வீடியோவில் இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இப்போ எப்படி அது வந்து தைக்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். இதோட அமௌண்ட் வந்து 120 ரூபாய்க்குள்ளே வந்து கடையில் கிடைக்கும். ஃபுல் ஆயில் கிடையாது. பார்க்க வந்து லுக்காக அழகாக இருக்கும். இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடுப்பு வந்து நம்ம மடித்து அடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு அப்புறமா ப்ளவுஸ் தைக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அந்த இடத்துல இருந்து லைட்டாக மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. ஒரு 1.25 இன்ச் 1 இன்ச் வந்து மடித்து வந்தால் போதும். நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பீட் அதிகமாக பண்ணல. ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். நம்ம வந்து தைச்சி கற்றுக்கிட்டோங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் போக போக தான் ட்ரைனிங் வரும். இப்போ வந்து மார்பளவு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். முக்கியமான டாட் வந்து இந்த ஃபஸ்ட் டாட்டு தான். இது வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சோம்னா நம்மளோட செஸ் வந்து கரெக்டாக உக்காரும். இதுக்கான அளவுகள் வந்து நம்ம சரியாக வச்சோங்கன்னா பார்க்கவே வந்து லுக்காக இருக்கும். ஏன்னா பெண்கள் எல்லாம் விரும்புகிறதே வந்து செஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ஷேப் வந்து அழகாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2.5, கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2.25, 3 அந்த மாதிரி வந்து இது ஒருத்தருக்கும் ஒரு அளவுகள் வந்து மாறுபடும். நம்ம வந்து கரெக்டாக ப்ளவுஸில் அளவு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அளந்துக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மலாக வந்து ஒரு 2.25க்கு மேலே வந்து 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நடுவில் வந்து கரெக்டாக நம்ம இதுவும் வச்சுக்கணும். இது வந்து நார்மலாக ஒரு 3.5 இன்ச்சு பக்கமாக வச்சுக்கலாம். இது வந்து இவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க, அதனால வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக நம்ம தையல் அடிக்கும்போது நடுவு பக்கம் வந்து கரெக்டாக வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து வளைச்சி அப்புறமா வந்து லைட்டாக கூராக கொண்டு போகணும். அப்போ தான் வந்து செஸ்ஸு வந்து கரெக்டாக உட்காரும். நம்ம நடுவில் ஊக்ஸ் வைக்கும்போது வந்து நம்ம நெஞ்சுக்கிட்ட வந்து குழியில் வந்து நடுவில் நேராக அந்த ஊக்ஸ் பட்டி வந்து உட்காரும். இப்போ வந்து ஆம்கோல்கிட்ட அந்த மூளை சைஸில் வந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சு நம்ம வந்து 1/4 இன்ச்சில் நம்ம அளவு வச்சு அதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே வந்து சின்னது பண்ணி அப்புறமா கொண்டு போயிடணும். இதோட அளவு வந்து இதுவும் ஒரு 3 4 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். இது வந்து நம்ம கரெக்டாக 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நாம் வந்து 3 டாட்டும் வந்து சரியாக போடணும். இல்லாட்டி நம்ம அதிகமாக வந்து செஸ் வந்து தூக்கலாக இருக்கணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நெருக்கி தையல் போட்டுருங்க 3 டாட்டுமே. இல்லை நார்மலாக இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போட்டுருங்க. இதுக்கு வந்து இடைவெளி வந்து 3 டாட்டுக்குமே ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு இடைவெளி இருக்கணும். அது வந்து சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து நடுப்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம பட்டி வச்சுட்டு அப்புறமா ஊக்ஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து பட்டி துணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து நம்ம கை கட் பண்ணோம்னா சைடில் வந்த துணி, இன்னொரு பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அதுக்கு கீழே வந்த துணி. இது 2 பீஸும் வச்சு தான் இப்போ நம்ம வந்து பட்டி வைக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கா நேர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஜோடியாக வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அடிப்பக்கம் வந்து கெட்ட பக்கமும் நடுவில் வந்து தான் நல்ல பக்கமும் வரணும். வந்து மொத்தம் 3 பீஸ் வைக்கணும். நம்ம மொத்தமாக கொஞ்சம் லைட்டாக வர்றதுக்காக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பீஸ் இல்லைன்னா வேறு பீஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதில் இருக்கிற பீஸவே சரியாக போயிடும், அதனால் அதுவே வைக்க போகிறேன். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நடுப்பக்கம் தான் வந்து நல்ல பக்கம் போகணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நடுவில் வைக்கிற பீஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நேராக தேடி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டை திரும்பி ஒரு படிவு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து அப்படியே துணியை திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. நம்ம பட்டி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சா வந்து நம்மளுக்கு தைக்க வந்து நல்லா வரும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து போட்டுருங்க. நான் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து எப்பயுமே பட்டி வைக்க மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் வந்து பட்டி வைப்பேன். ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க. யாருக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது போல் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கட் பண்ணும்போது நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது வந்து நான் அதில் வந்து தெளிவாக நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி போடுறேன். இப்போ நம்ம பட்டி அளவு வைக்கிறது பார்த்தீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஊக்ஸ் பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பட்டியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி அளந்து அடியில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு
ஒரு வந்து 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி வளைவு போட்டால் பட்டி சீக்கிரமாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம தையல் அடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம வந்து அளந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வச்சோங்கன்னா அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டால் கூட மாறுபடும். இப்படி தைக்கும்போது வந்து நமக்கு சீக்கிரமாகவும் டைமும் முடிஞ்சிடும். வேலையும் சுறுசுறுப்பாக நடந்துடலாம். இப்போ வந்து பட்டி வந்து எப்படி நம்ம ப்ளவுஸில் செஸ்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து பட்டி வந்து கீழ் பக்கமாக போயிடும். ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. நம்ம தையல் அடிக்கும்போது நம்ம முக்கியமான ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக மடிச்சிட்டு தான் நம்ம அடிக்கணும். இல்லாட்டி அமுத்திக்கிட்டு இருக்கணும் வந்து மார்பு. இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது வந்து செஸ் வந்து கரெக்டாக ஷேப் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அது கரெக்டாக பார்த்து தையல் அடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு அடிக்கலாம். ரைட் சைடு பாருங்கள் வந்து மேல் பக்கமாக தான் நம்ம பட்டி வைக்கணும். இதுவும் அதே போல் தான் நம்ம அந்த பக்கம் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் இதை வந்து கொண்டு வரணும். என்ன ஒன்றுனா நம்ம முக்கியமான டாட் வந்து அடிப்பக்கமாக போயிடும். அது வந்து இந்த மாதிரி கையில் வந்து அதையும் வச்சு அமுத்தி விட்டுட்டு அப்புறமா தையல் அடிச்சிடுங்க. துணி பட்டி கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் சரியாக இருக்காங்க. அளவு வந்து ஜோடியாக வச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ எல்லாமே பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அளவு வந்து சரியாக வைக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து சரி பார்த்து அதுக்கப்புறமா ஊக்ஸ் வைங்க. இப்போ வந்து ஷோல்டர் மடிப்பும் வந்து நம்ம இது மடித்து தையல் அடிச்சிடலாம். நான் பாருங்கள் ஷோல்டர் வந்து ஒன்றாவே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். தனித்தனியாக பீஸ் எடுத்து கட் பண்ணலையா கட் பண்ணோம்னா இப்படி கட் பண்ணும்போது வந்து பிசுறு துணியெல்லாம் வராது. அப்படியே நல்லாயிருக்கும் ஷோல்டர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து ஒரே துணியாக தான் இது வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து தைக்கலாம். நல்லாவும் இருக்கும் தைக்கிறதுக்கு. துணி வந்து பிசுறு துணியெல்லாம் வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்கவே துணியும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து இது ஒன்றா தைக்கும்போது வந்து கட் பண்ணும்போதும் ஈஸியாக தான் இருந்தது, தைக்கும்போதும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஊக்ஸ்க்காக இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கலாம் ஊக்ஸ் வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஊக்ஸ் வைக்கிறதுக்கு எப்பயுமே அடிப்பக்கமாக தான் துணியை வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சிட்டு அப்புறமா இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம வந்து ஊக்ஸ் வைக்கணும். இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து சொதப்பிடுவாங்க. ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரியும் எப்படி என்னன்னு தெரியாது. இது வந்து கரெக்டாக நம்ம பார்த்து ஒரு டைம் 2 டைம் வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம சரியாக வச்சிடலாம். இது மாதிரி நம்ம தேவைப்பட்ட அளவு வந்து இந்த மாதிரி ஒரே அளவு 5 வர்ற மாதிரி வச்சுட்டு 5 ஊக்ஸ் வைக்கணும் நார்மலாக ப்ளவுஸில். இந்த மாதிரி நம்ம வளைச்சி ஊக்ஸ் கோக்குறதுக்காக தையல் அடிச்சுக்கணும். இது வந்து நம்ம தையல் அடிக்கும்போது ரப்பு வந்து 2 டைம் அடிச்சுட்டு தான் நீங்கள் தையல் அடிக்கணும். ஏன்னா இல்லாட்டி ஊக்ஸ் மாட்டினதுக்கப்புறமா துணி வந்து பிரிஞ்சிடும், தையல் வந்து பிரிஞ்சிடும். அப்புறம் இதே போல் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது எதுக்கு போடுறதுன்னா நம்ம செஸ்கிட்ட வந்து நடுவில் வந்து இப்போ உள் பக்கமாக போகிற மாதிரி இல்லாட்டி கொஞ்சமாக ஊக்ஸ் போடும்போது கொஞ்சம் தூக்குன மாதிரி வந்துடும். அதனால தான் படிமான தையல் போடுறது. இப்போ வந்து ஊக்ஸ் பக்கம் பாருங்கள், ஊக்ஸ் பக்கம் வந்து மேல் பக்கமாக வரும். நம்ம வந்து ஊக்ஸ் வைக்கிற இடத்துல வந்து மேல் பக்கமும் ஊக்ஸ் கோக்குற இடத்துல வந்து அடிப்பக்கமாகவும் வந்து துணி வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு அதை வந்து திருப்பி ஒரு வந்து படி தையல் போட்டுக்கணும் இதுலேயும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் இதே மாதிரி திருப்பி அந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு அடியில் உள்ள துணியை வந்து மடித்து எடுத்துட்டு நல்லா ரப் அடிச்சுக்கணும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து மேலே உள்ள துணியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஊக்ஸும் அதுவும் அவங்க கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வைக்கலாம். கழுத்து பீஸ்க்காக கிராஸாக எடுக்கணும். நம்ம கழுத்துலேருந்து கட் பண்ண பீஸையும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி தையல் அடிச்சிருங்க. இப்போ இது வந்து நடுவில் இருக்கிற அந்த நூலும் இந்த துணி பிசுறு துணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து எப்படி கழுத்து பீஸ் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
நாம் வந்து இந்த மாதிரி இந்த துணியை பீஸை எடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றிலும் வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம கரெக்டாக வந்து நகர்த்தி துணியை வந்து லைட்டாக லூஸாக விட்டு தான் நம்ம அடிக்கணும். ரொம்ப இழுத்துறவும் கூடாது இந்த பீஸ் துணியை, இல்லாட்டி சுருக்கங்கள் வந்துடும். கழுத்து வந்து அமைப்பாக உட்காராது. இதுக்கு வந்து எப்பயுமே கிராஸ் பீஸ் தான் நம்ம கழுத்து பீஸ் எடுக்கணும். நேர் பீஸ் எடுத்தோம்னா அப்படியே அந்த பக்கமும் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அது சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே துணியை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி அப்படியே நேராக ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பிசுறு துணியெல்லாம் அந்த கழுத்தில் இருக்கிற பிசுறு துணியெல்லாம் வந்து வெளியே வராமல் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க. இப்போ லாஸ்ட்டில் முடியும் போது அப்படியே மடிச்சுட்டு அப்புறமா ஒரு ரப் அடிச்சிருங்க. இப்போ வந்து அப்படியே மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்த துணி வந்து ஓரத்தில் நீங்கள் ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து தையல் அடிக்கும்போது ரைட் சைட்லேருந்து எடுங்க. ஏன்னா இப்படி அடிக்கும்போது வந்து அடிப்பக்கம் இருக்கிற துணி வந்து சுருக்கங்கள் அதிகமாக வராது. அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் முடியும் போது நல்லா ரப் அடிச்சிருங்க. இப்போ அப்படியே மேல் பக்கமாக இன்னொரு தையல் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. டபுள் தையலில் தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்துக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கழுத்து பீஸெல்லாம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் சரியாக போய் ரொம்ப பெருசாகவும் எடுக்கக்கூடாது. செஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குது. நம்ம அளவு வந்து கரெக்டாக கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை வந்து நீங்கள் கட் பண்ணி நம்ம எடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா துணி 1 இன்ச்சு வந்து நம்ம விட்டோம். அதை வந்து கொஞ்சமாக பெரிய தையல் வச்சு இதை வந்து அடிச்சிருங்க. ஏன்னா பெரிய தையல் வைக்கும்போது நம்ம இதை வந்து பிரித்து தான் விட போகிறோம் எம்மிங் பண்ணிவிட்டு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுக்கிட்டு அடிச்சிடலாம். நடு பக்கத்துலேயே அடிச்சிடுங்க, ஓரமாக அடிக்காதீங்க. ஏன்னா ஓரத்தில் வந்து நம்ம எம்மிங் பண்ணணும். அதுக்காக கரெக்டாக அதுவும் பார்த்து அடிச்சிடணும். முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு. இது வந்து துணியில் பூ வர்றதுனால நம்ம உள்பக்கம் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அப்படி அடிச்சிட்டோம். இப்போ வந்து எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து கைக்கு நடு பக்கம் இருக்குல்ல, நம்ம வந்து கொஞ்சமாக கட்டிங் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்து முன்பக்கம் வந்து குடஞ்சி எடுத்த வச்சு ரைட் சைடில் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல மேலேருந்து கரெக்டாக நடுவில் வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணியை வந்து அதிகமாக இழுக்காமல் கரெக்டாக லைட்டாக லூஸ் விட்டு கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி சுருக்கம் அதிகமாக வந்துடும். அதை வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா கை ஜாயின் பண்ணுறது தான் வளைச்சிட்டு நம்ம போனோம். அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இழுக்கக்கூடாது துணியை. இப்போ எல்லாமே இந்த சைடும் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. எந்த தையல் அடித்தாலும் நீங்கள் வந்து டபுள் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து துணி பிக்காமல் இருக்கும். துணியே கிழிஞ்சால் கூட நம்மளோட தையல் வந்து பிரியாமல் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்துருங்க. நீங்கள் ஓவர்லாக் வேணால் கூட ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஷோல்டர்கிட்ட கைக்கிட்ட எப்படி கரெக்டாக ஃபினிஷிங் இருக்குது. இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்குல்ல முன் பக்கமாக, அது வந்து எதுக்காகனா நம்ம வந்து இங்கே கொஞ்சமாக அக்குள்கிட்ட டாட் பிடிச்சதுனால அது வந்து எக்ஸ்ட்ரா துணி எல்லாருக்குமே வரும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே போல் தான். நடு பக்கத்தில் வந்து அந்த கட்டிங் விட்டுருக்கிற இடத்துலேருந்து ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு தையல் போட்டு போயிருங்க. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி இதையும் இன்னொரு தையல் போட்டு அப்புறமா இன்னும் ஒரு தையல் டபுள் தையல் வந்து போட்டு வந்துடுங்க. 2 சைடும் வந்து ஒரே மாதிரி தான். ஆனால் குடஞ்ச பக்கம் வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்து அதை மட்டும் நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா போதும். அடியில் உள்ள துணியை வந்து சிக்கிரும். அது வந்து கரெக்டாக கொஞ்சம் கையில் நகர்த்தி பார்த்து தையல் அடிச்சிடுங்க. நல்லா ட்ரைனிங் உள்ளவங்க நல்லா அடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு இது பிகினர்ஸ்க்கு தான் நான் வந்து சொல்கிறது. இப்போல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாரு 2 சைடுமே முன்பக்கம் வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி கை இடுப்பு பக்கமெல்லாம் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் அளவு கரெக்டாக வைக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் வரும். அப்படி ஒரு வேளை முன்னம் பண்ணுறதா கூட பட்டிக்கிட்ட நம்ம கொஞ்சம் தையல் அடித்தாலும் அந்த இடத்துல கொஞ்சமாக சேர்த்து விட்டுருங்க. முன்பக்கமாக இருந்தால். பின்பக்கமாக இருந்தால் அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தையல் அடிச்சுக்கோங்க. இப்போ கைக்கு வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணி அடிக்கும்போது வந்து அளவு நகராதுல்ல, அதனால் மார்க் பண்ணி அடித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இடுப்பு பக்கத்துலேயும் அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி அளந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல முடிகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைக்கும்போது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து தைச்சிடலாம். இல்லாட்டி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அளந்து அளந்து பார்த்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி அக்குள்ள வந்து ப்ளஸ் டைப் வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா ப்ளவுஸுமே வந்து ப்ளஸ் டைப் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து. துணி வந்து மேலேயும் கீழேயும் வராத மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணது மெத்தேட்லேயும் இந்த ப்ளவுஸ் தைக்கிற மெத்தேட்லையும் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா இது ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி ப்ளஸ் கரெக்டாக வந்துருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு தைச்சதுக்கான வந்து அடையாளமே. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு நிறைய பேர் வந்து அக்குள்ளே தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு கையும் வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸோட கையில் அளவு எடுத்து தைச்சிருங்க. 2 சைடும் ஒரே மாதிரி தான். அந்த மாதிரி பாருங்கள், ஊக்ஸ் பக்கமாக இருந்து இதுவும் வந்து அதே மாதிரி அளந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து தையல் அடிங்க. ஷோல்டர்கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டு தையல் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீழே எப்பயுமே ரப் அடிச்சு விட்ருங்க, கீழேயும் மேலேயும் கைக்கிட்டேயும். இப்போ வந்து சைடில் உள்ள இந்த மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 3 தையல் போட்டுருங்க. ப்ளவுஸ்க்கு எப்பயுமே நம்ம வந்து இன்னொரு 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா கூட பிரிச்சுருவாங்க. ப்ளவுஸ் வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ அளந்து பார்த்துட்டு டாட் பிடிச்சிட்டு அப்புறமா தான் வந்து சைடில் 3 தையல் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் முடித்தேன். டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அளந்து பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் அதுக்காக பார்த்து அளந்துக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து நார்மலாகவே 3 இன்ச் பிடிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு மேலேயும் வந்து தேவைப்படும். அது வந்து பார்த்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. சைட்லேயும் 3 தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு தையல் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து தையல் அடிச்சதுக்கப்புறமா சைடில் உள்ள துணியெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் 3 தையல் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அளவெல்லாம் போட்டு டைம் எடுத்து கொஞ்சம் மெதுவாகவே நான் போட்டிருக்கேன். ஸ்பீட் வந்து அதிகமாக பண்ணல. நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து தைச்சதுக்கப்புறமா அளவெல்லாம் ஒரு டைம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அளவு வைக்கும்போது நம்ம ரைட் சைடில் இருந்து கரெக்டாக இந்த மாதிரி அளவு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து அதை தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருப்பினதுக்கப்புறமா பாருங்கள், ப்ளவுஸ் ஃபினிஷிங்கெல்லாம் முழுசாக முடிச்சாச்சு. ஊக்ஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. செஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறமா ஊக்ஸ் கட்டி ஐரன் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து டைம் வந்து ஸ்லோவாக தான் நான் போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.